நான் படிக்கிட்டா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். யார் இது? தாவீது. இந்த தெய்வீக தயவு என்ன செய்யும் அப்படின்னா, பதவிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினது. ஆமென். ஒரு ராஜாவாக இஸ்ரவேலுக்கு மாறணும்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னா, சிவந்த மேனி இருக்கக்கூடாது, அழகிய கண்கள் இருக்கக்கூடாது, நல்ல ரூபம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா ஜிம்முக்கு போய் ஹெஃப்டியாக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்து ரக்கட் லுக்காக இருந்துச்சு, அப்புறம் அப்படியே இருந்தால் தான் அவன் ராஜாவுக்கு ஏற்றவன், ராஜாவுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தாவீதுக்கு கிடையாது. இதை படிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய முடி எப்படி இருக்குன்னா சுருளாக இருக்குமாமா. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுது? கேர்லி ஹேராக இருக்குமாமா. டேவிட்டை பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பானம்மா. அப்படியே சின்ன பையன்ல டீனேஜ் பாய் எப்படி இருப்பான், அவனை ஆண்டவர் பார்த்த உடனே இவன் தான் அப்படின்ட்டார். ஆண்டவரே, இவன் இத்தினூண்டு பையனாக இருக்கிறான், இவன் எப்படி போய் ராஜா, இது ராஜாவுக்கு இவனுக்கும் தகுதியே இல்லை. ஆண்டவர் சொன்னார், அதுதான் தெய்வீக தயவு, டிவைன் ஃபேவர், தேவனுடைய தயவு. உங்களுக்கும் அந்த ஸ்தானத்திற்கும் சம்பந்தமே இருக்காது, உங்களை கொண்டு போய் அங்கே நிற்க வைப்பார். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, நல்லா படித்தவனாக இருப்பாங்க, ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் இருக்கிறதுலே இத்தினூண்டு ஆளாக குட்டியாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்த வச்சு உங்களை வச்சு தான் எல்லாமே செய்வார். அதுதான் தெய்வீக தயவு.